கடந்த 3 மாதங்களில் மீள முடியாது அனுரவை தொடரும் நெருக்கடிகள். ஊழலுக்கு எதிராக முழு அமைப்பையும் மாற்றுவேன். ஜனாதிபதி இடித்துரைப்பு. இஸ்ரேலுக்கு படையெடுக்கும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். வாகன இறக்குமதி தொடர்பில் இறக்குமதியாளர்களின் நிலைப்பாடு. அர்ஜுனா எம்பிக்கு எதிராக வைத்தியர் சத்தியமூர்த்தி முறைப்பாடு. ரணிலுக்கு எதிராக கிளம்பிய புதிய சர்ச்சை. அனுர உள்ளிட்ட முக்கிய தரப்புகளுக்கு பரந்த கடிதம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அனுர தரப்பிற்கு நளின் வலியுறுத்து. மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டமை குறித்து ரணில் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் தற்போது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்களை புதிய ஆட்சிப்பிடம் ஏறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சந்தித்துள்ளது. நாட்டில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையின் தாக்கமானது அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடாக காரணமாகியுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்திற்கு சிக்கலை தோற்றுவித்துள்ளதுடன் பாரிய சவாலையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சிக்கல் நிலையை சரி செய்யும் முகமாக இலங்கை அரசுடன் அமெரிக்கா தரப்பானது கைகோர்க்கும் ஒரு நகர்வு ஓரிரு நாட்களில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேசத்தைப் போல இலங்கையிலும் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா பயன்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தற்போது அனுரகுமார திசாநாயக்க அரசுடன் இணைந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை தீர்க்கும் இந்த நடவடிக்கையும் அமெரிக்கா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆருஸ் தெரிவித்திருக்கின்றார். லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணையின்படி தன்னுடைய நிர்வாகத்தின் முழு அமைப்பையும் மாற்றி இலங்கையை ஆரோக்கியமான நாடாக மாற்றுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்படி பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியினால் சில நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி 2021 ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் 69 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு 40 வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 2022 ஆண்டு 89 வழக்குகளை தாக்கல் செய்து 45 வழக்குகளை மீள பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதன்படி இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விசாரணை அதிகாரிகள் வழக்குகளின் சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி 2024 ஆண்டு 4 மாதம் 13 முதல் 2024 ஆண்டு 11 மாதம் 30 வரை இஸ்ரேலின் கட்டுமானத் துறையில் வேலைக்காக 4531 பேர் சென்றுள்ளனர். இவ்வாறு இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறுவப்பட்ட இஸ்ரேலிய கட்டுமானத் துறையில் பணிபுரிந்தவர்கள் ஆவர். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2025 ஜனவரி வரை இஸ்ரேலிய வேலைகளுக்காக 1802 பேர் செல்ல உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகின்றது. இதேவேளை இஸ்ரேலிய கட்டுமான துறையில் வேலை தேடுபவர்கள் குழுக்கள் முறையில் கீழ் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்று தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் மோசடியாக பணம் பெறும் நபர்கள் மற்றும் குழுக்களை பணியகம் கண்டறிந்துள்ளது. இதன் அடிப்படையில் மோசடியாக பணம் பெறுவது அல்லது கொடுப்பது லஞ்ச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானது எனவும் இவ்வாறான மோசடி செயல்களில் சிக்காமல் இருக்குமாறும் சட்ட ரீதியாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லுமாறும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் மற்றும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதை விட ஹைபிரிட் வெஹிக்கிள் வாகனங்களை இறக்குமதி செய்வது பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார வாகனங்கள் சார்ஜ் செய்வதற்காக தேசிய மின்சார அமைப்பிலிருந்து மின்சாரம் பயன்படுத்தப்படுவதனால் அதற்கு கணிசமான அளவு மின்சாரம் செலவழிக்க நேரிடும் என்று நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எரிபொருள் நுகர்வு குறைவாக இருந்தாலும் நீர் மின்சாரத்திற்கு கூடுதலாக எரிபொருளில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதில் அதிக அளவு எரிபொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்று நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள எந்தவொரு தரப்பினரும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பது குறித்து குழப்பமடைய தேவையில்லை என குறித்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது
தற்போது வாகன இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் 4 தொடக்கம் 5 வருடங்களாக வாகனமின்றி எங்களுடைய துறை வீழ்ந்து கிடக்கின்றது. நாங்களும் வாகனம் கொண்டு வர விரும்புகின்றோம். இந்த ஆண்டு பேருந்துகள் மற்றும் லோரிகள் கொண்டு வரப்படும் என்று, அதன் பிறகு ஏனைய வாகனங்களையும் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டத்தின் கீழ் விரைவில் கொண்டுவர முடியும் என்று நம்புகின்றோம். தற்போது எந்தவொரு வாகனத்தையும் கொண்டுவர அரசாங்கத்திற்கு தீர்மானம் இல்லை. புதிய அரசாங்கத்தின் இந்த முடிவு மாறுமா என்று கூற முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த முறைப்பாடானது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அனுமதியின்றி பிரவேசித்து தம்முடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதுடன் தம்மை அச்சுறுத்தியதாக வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக யாழ் காவல்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலசலக பிரேம இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்கே வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களை ஏமாற்ற முயற்சிக்காமல் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நீர்மின் உற்பத்தியினூடாக 65% மின்சார உற்பத்தி செய்யப்படுவதனால் இலங்கை மின்சார சபைக்கு செலவு குறைவடைந்துள்ளது. இதனால் பாரிய லாபம் ஈட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் ஏன் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது? வருடத்திற்கு 2 திருத்தங்கள் என காணப்பட்ட முறைமை ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தினால் 4ஆக அதிகரிக்கப்பட்டது. அக்டோபரில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய ஜனவரியில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது. கடந்த மார்ச்சில் 4% மாத்திரமே மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என்று இலங்கை மின்சார சபை கூறியபோது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலையிட்டு 21% கட்டண குறைப்பினை பாவனையாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. தேர்தல் மேடைகளில் 30% மின் கட்டணம் குறைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு 30%-ஆல் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு 3 ஆண்டுகள் செல்லும் என்று வசந்த சமரசிங்க குறிப்பிடுகின்றார். வருமானத்தை ஈட்டக்கூடிய வெளிப்படையான திட்டத்தின் கீழ் மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 2024ஆம் ஆண்டில் 4 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தம்முடைய அரசாங்கம் தொண்டு நிறுவனங்களுக்கு மதுபான உரிமைகளை வழங்கவில்லை, ஒரு புதிய வெளிப்படையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியது. இது கடினமான காலகட்டத்தில் அரசாங்கத்திற்கு கூடுதல் வருவாயை பெற உதவியது. கூடுதல் வருமானத்தை ஈட்டவே இந்த புதிய உத்தியை கடைபிடித்ததாக ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு 316 மதுபான அனுமதி பத்திரங்கள் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டதாக அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்திற்கு பதிலளிக்கும் வகையில் விக்ரமசிங்கே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்.